ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு முறை பாராளுமன்றத்துக்கு போறாரு. போகிற வழியில ஒரு கன்னுக்குட்டி ஒரு சாக்கடையில மாட்டிக்கிச்சு. ஆப்ரஹாம் லிங்கன் அந்த கார் அத கடக்கும் பொழுது அவர் பார்த்துட்டாரு. பார்த்த உடனே அவர் அந்த செகண்ட் கூட அந்த கார் கடக்க முடியல அவரால. அந்த கன்னுக்குட்டி அந்த சாக்கடையிலேருந்து எழுந்துக்க முயற்சி பண்ணுது. அது தவிக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா அது இறந்து கூட போயிடலாம். மூழ்கிடலாம். இல்ல வேற ஏதோ ஆகலாம். அந்த கால் வலிக்குதோ என்னமோ பார்க்குறாரு. உடனே கார நிறுத்த சொன்னாரு. டிரைவருக்கு எதுக்கு நிறுத்த சொல்றாருன்னு புரியல. டிரைவர போய் காப்பாத்த சொல்லியிருக்கலாம். இது தன்னுடைய உதவியாளர போய் காப்பாத்த சொல்லியிருக்கலாம். இவர் என்ன பண்ணாரு, இவரே கதவு திறந்துட்டு போயிட்டு, அந்த கன்னுக்குட்டிய அந்த சாக்கடையிலேருந்து எடுத்து உடனே காப்பாத்தி விட்டுட்டு, வந்து கார்ல வந்து உட்காராரு. பார்லிமென்ட்டுக்கு போறாரு. அமெரிக்க அதிபர். அந்த கோட் எல்லாமே சாக்கடையாயிடுச்சு, அழுக்காயிடுச்சு. யாரும் கேட்க முடியுமா? இருந்தாலும் ஐயா நாங்க போயிருப்போமே, நாங்க போயிருப்போமே, இதுக்கு நீங்க ஏன் போகணும்? எவ்வளவு பெரிய கருணை உங்களுக்கு. கருணையா? முதல்ல அது அந்த ரொம்ப ஆழமா சொல்லுவாரு. அந்த கண்ணுக்குட்டி கஷ்டப்பட்டுட்டு இருந்து எனக்கு கஷ்டமா இருந்தது. என் கஷ்டத்தை போக தான் நான் போய் அங்க எடுத்தேன்னாரு. புரியுதுங்களா? நான் ஒன்றும் கண்ணுக்குட்டியோட கஷ்டத்தை போய் நான் எடுக்கல. அந்த ஆழம் புரியுதுங்களா? அந்த கஷ்டத்தை எனக்கு கஷ்டம் டிரான்ஸ்ஃபர் ஆகுதுடா. இதை காப்பாத்தாம நான் பார்லிமெண்ட்ல போய் நான் என்ன பேச? முதல்ல நான் என் கஷ்டத்தை தான் எடுத்தேன். அப்படித்தான் ஒவ்வொருத்தர் பசியோட இருக்கும்போது நம்ம கஷ்டப்படணும். அங்க உலக போர் நடக்குதுன்னா இங்க கஷ்டம். யார் கஷ்டப்பட்டாலும், யார் எங்க துன்பப்பட்டாலும் அது நம்ம கஷ்டம் தானே.